தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஓய்வு நாள் வழிபாட்டுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். நாம் இந்த வழிபாட்டை துவக்கும் முன்பதாக கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளை நாங்கள் பரிசுத்தமாக ஆசரிக்க நீர் உதவி செய்திருக்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே எங்கள் மத்தியிலே நீர் வர வேண்டும் என்று நாங்கள் உம்மை அழைக்கிறோம். நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய பலத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் இருக்கிற இடங்களிலே, எங்கள் இல்லங்களிலே, இந்த கால சூழலிலே ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அனைவரும் இணைந்து உம்மை ஆராதிக்கும் போது நீர் மகிமைப்படும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற தியானம், ஆராதிக்கிற ஆராதனை, வாசிக்கிற திருமுறை பகுதிகள், கேட்கிற திருமுறை செய்தி, ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாவற்றின் மூலமாக உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் பாமாலைகளிலே 207வது பாடலை நாம் பாடுவோம். பாமாலைகள் 207. கர்த்தாவின் தாசரே எக்காலம் ஊதுங்கள் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Me
இருக்கிற இடங்களிலே நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்த வண்ணமாக இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றி கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உணர்வுகளை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியோரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்தவனமாக அல்லது முழங்கால் படியிட்டு ஜெப நிலையிலே நம்மை நாமே சோதனை செய்வோமாக. கடவுள ஆராதனையிலே திரு வழிபாட்டிலே பங்கெடுக்கிற நாம் இந்த நாளிலும் கடந்த நாட்களிலும் நம்முடைய சுய சரீரத்துக்கு விரோதமாகவும் நம்முடைய அயலாருக்கு விரோதமாகவும் நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு விரோதமாகவும் செய்த மீறுதல்களை, அக்கிரமங்களை, பாவங்களை அறிக்கையிடுவது நம்முடைய கடமையாயிருக்கிறது. எனவே நம்முடைய சிந்தனையினாலும் நம்முடைய வார்த்தையினாலும் நம்முடைய செயல்பாடுகளினாலும் நாம் செய்த பலவிதமான பாவங்களை அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நேரத்தில் ஆராய்ந்து அறிந்து அறிக்கையிட நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாவது பாவ அறிக்கையை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பொது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென்.
பாவமன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பகுதி தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடிய. தூய மார்க்கு 6வது அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடிய. இயேசு 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையாயிலும் அப்பதையாயிலும் கச்சையில் காசையாயிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக் கொண்டு போகவும், 2 அங்கிகளை தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாயிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படும் வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவிடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படித்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தது. தேவரிற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே கர்த்தருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கடவுள் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு நல்கிய நம்முடைய திருச்சபையின் ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, திருச்சபையிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, இறை மக்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள். The people of God, ambassadors of Christ. இறை மக்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்ற செம்பொருளின் அடிப்படையிலே யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள், மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 7 முதல் 13 வசனங்கள், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம் முதல் 6வது அதிகாரம் 10வது வசனம் வரையில் உள்ள அருமையான இந்த வேத வசனங்களின் துணை கொண்டு உங்களோடு கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இறை மக்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள், The people of God, ambassadors of Christ என்று கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பினை நாம் சிந்தையில் கொண்டு தியானிப்போம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பார்ப்போமானால் முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற அந்த தந்தையர்களுடைய சந்ததியில் வந்த மக்களை கடவுளின் மக்கள், இறை மக்கள் என்று அழைத்ததை நாம் பார்க்கிறோம். பீப்புள் ஆஃப் காட் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். தேவ ஜனம் என்று அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். கடவுள் அவர்களை என் ஜனங்கள் என்று சொல்லி அழைத்ததை நாம் பார்க்கிறோம். பல்வேறு இடங்களிலே என்னுடைய ஜனங்கள் என்று கடவுள் அழைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பார்க்கும்போது யாரை இறை மக்கள் என்று அழைத்தார்கள் என்று நாம் சிந்திக்கும் போது, இயேசுவினாலே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், the called out people, இயேசுவை பின்தொடர்ந்து வந்தவர்கள், the disciples of Christ, இயேசுவால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள், இயேசுவினால் ஊழியத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள்.
apostles of Christ. இயேசுவின் கூட்டத்தார், இயேசுவின் பின் சென்ற அனைத்து மக்கள், அதாவது ஜீசஸ் மூவ்மெண்ட் என்று சொல்வார்கள். அப்போ இந்த மக்களை எல்லாரையும் தான் நாம் இறை மக்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே நான் வாசிக்கிட்டோம். இயேசுவின் 12 சீடர்கள், இயேசுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட 70 சீடர்கள், இயேசுவை பின்தொடர்ந்து வந்து அவருடைய கூட்டத்தாராக 120 பேர் மற்றும் அவரை விசுவாசித்த எல்லா மக்களையும் இறை மக்கள் என்று அழைத்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் இன்று நம்முடைய நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவருமே இறை மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக என்று அழைக்கப்படுகிறோம். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றிருக்கிறேன், ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறேன், ஆவியின் வரங்களை பெற்றிருக்கிறேன், கடவுளுடைய ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிற நாம் அனைவருமே இறை மக்கள் தான் என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை சந்ததி சந்ததியாக அவருடைய மக்களாக அழைத்திருக்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை சந்ததி சந்ததியாக அழைத்திருக்கிறார். பாருங்கள், நம்முடைய முன்னோர்கள் முற்பிதாக்கள் கடவுளுடைய மக்களாக இருந்தார்கள், இறை மக்களாக விசுவாசிகளாக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த நாட்களிலே நாம் கடவுளுடைய மக்களாக வாழ்ந்து வருகிறோம், விசுவாச கூட்டத்தாராக நாம் வாழ்ந்து வருகிறோம். வரும் நாட்களிலே பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளும் அவருடைய சந்ததியாரும் இறை மக்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக அவர் வாழப் போகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். இதன் அடிப்படையில் பாருங்கள், ஆண்டவர் சந்ததி சந்ததியாக நம்மை இறை மக்களாக அங்கு தெரிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் கூட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதன் பின் யோசேப்பு, யூதா, அதை தொடர்ந்து அந்த நாட்களிலே அவருடைய சந்ததிகள் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மோசே, யோசுவா, சாமுவேல், தாவீது என்று சொல்லி அநேக மக்களை இறை மக்களாக சந்ததி சந்ததியாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். நம்மை கூட இந்த ஆண்டவர் அவருடைய மக்களாக, இறை மக்களாக, கடவுள் மக்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொண்டிருக்க இந்த சமயத்திலே நாம் இறை மக்களாக நம்முடைய பணி என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள என்று அழைக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம் கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதி. அந்த பகுதியில் இருக்கிற 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தின் அடிப்படையிலே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்புகிறேன். அங்க பாருங்க, பவுல் ஒரு வார்த்தையை சிறப்பாக பயன்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனபடியினாலே தேவன் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இங்கே பவுல் பாருங்க, ஸ்தானாதிபதிகள் என்ற ஒரு வார்த்தையை இங்க உபயோகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தானாதிபதிகள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கும்போது ஸ்தானம் அதிபதி என்று வருகிறது. நாம் இருக்கிற இடம் எந்த பகுதியிலே இருக்கிறோமோ அந்த பகுதிகளுக்கு கடவுளுடைய பிரதிநிதிகளா இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த வசனத்தை சொல்கிறது. அதைத்தான் இன்றைய செம்பொருள் நமக்கு சொல்கிறது. இறை மக்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகிறது. நாம் இறை மக்களாய் இருக்கிறபடினாலே நாம் இருக்கிற ஸ்தானங்களிலே, நாம் இருக்கிற இடங்களிலே அவருடைய பிரதிநிதிகளாய் இருக்கிறோம். அதைத்தான் ஆங்கிலத்திலே அம்பாசடர்ஸ் என்று சொல்லுகிறோம். ஒரு தேசத்துக்கு இன்னொரு மற்ற ஒரு தேசத்துக்கு இப்ப இந்தியா என்ற நாடு இருந்தனால் நம்முடைய தேசத்துக்கு எல்லா நாடுகளிலும் அம்பாசடர்ஸ் இருப்பார்கள் என்பதை நாம் அறிவோம். அதே போல் நாம் எங்கெங்க இருக்கிறோமோ இருக்கிற இடங்களிலே ஆங்காங்கே கடவுளுடைய பிரதிநிதிகளா இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் கிரேக்கத்திலே, இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த வசனத்துக்கான மூல மொழியிலே, கிரேக்க மொழியிலே என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்று பார்ப்போமானால் பிரஸ்பைட்டியோ என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறதை பார்க்கிறோம். பிரஸ்பைட்டியோ என்கிற வார்த்தை பிரஸ்பைஸ் என்கிற வார்த்தையிலிருந்து எடுத்து இந்த வினை சொல்லை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த பிரஸ்பைட்டியோ என்கிற வார்த்தையினுடைய பொருள் கிரேக்கத்தில் என்ன கொடுக்கப்படுகிறது என்றால், அரசரின் சார்பில் பேச அதிகாரம் பெற்ற நம்பிக்கையுள்ள நபர். அரசரின் சார்பில் பேசுவதற்கு அதிகாரம் பெற்ற நம்பிக்கைக்குரிய நபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். நாம் கூட இந்த இறை மக்கள் அம்பாசடர்ஸ் என்று சொல்லும் போது, கடவுளுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லும் போது, நாம் கடவுளின் சார்பிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சார்பிலே பேசுவதற்கு, செயல்படுவதற்கு அங்கீகாரத்தை பெற்ற நம்பிக்கை உள்ளவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படி சொல்லிக் கொள்வதிலே உண்மையிலே நமக்கு அது பெருமை கொடுக்கிற விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கடவுளின் சார்பிலே பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் அங்கீகாரம் பெற்ற நபர் நாம் அனைவருமே.
அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு இன்று கொடுத்துக்கிறார். சரி, நாம் அனைவருமே இறை மக்கள் தான், கடவுளுடைய பிரதிநிதிகள் தான், அவருடைய அம்பாசிடர்ஸ் தான் என்று நான் சொல்லிக் கொள்ளும் போது நமக்கு சில காரியங்கள் அந்த அவருடைய பிரதிநிதிகள் என்று சொல்கிற அடிப்படையில் என்ன காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தான் நாம் தியானிக்க போகிறோம். இன்று 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இறை மக்கள் கடவுளுடைய பிரதிநிதிகள் அம்பாசிடர்ஸ் என்று சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். கடவுளுடைய பிரதிநிதிகள் என்ற அடிப்படையிலே நமக்கு ஒரு சில பிரிவிலேஜஸ், உரிமைகளை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதை தான் அருமையாக யோவான் என்பது நற்செய்தி நூலிலே 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே அருமையாக அங்க யோவான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கடவுளின் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு உரிமை, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை, உரிமையை அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இறை மக்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம், கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற நாம், அவருடைய பிரதிநிதிகள் என்று சொல்லுகிற நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாகக்கூடிய உரிமையை அவர் கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளாகக்கூடிய உரிமை. பிள்ளைகள் என்றால் நாம் சுதந்திரமாவே, நமக்கு சில பரிசுகள் காத்திருக்கின்றன. என்ன பரிசு? ரட்சிப்பு. அவருடைய பிள்ளைகளாகக்கூடிய பாவத்திலிருந்து விடுதலை, சாபங்களிலிருந்து விடுதலை, இந்த உலக பிரகாரமான பல்வேறு நெருக்குதல்களிலிருந்து விடுதலை, இப்படி பல்வேறு விடுதல்களை நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாகக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்து, அதான் பிரிவிலேஜ், அந்த உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப முதலாவதாக கடவுளுடைய இறை மக்கள், கடவுளுடைய மக்கள், அவருடைய பிரதிநிதிகள், அம்பாசிடர்ஸ் என்று சொல்லிக் நமக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகக்கூடிய உரிமையை அங்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இரண்டாவது பாருங்கள், இறை மக்கள் அவருடைய அம்பாசிடர்ஸ், பிரதிநிதிகள் என்பதன் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பார்க்கிறோம். முதலாவது பாருங்கள், அவர் நமக்கு உரிமையை கொடுத்தார் என்று பார்த்தோம். இரண்டாவதாக அவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை அங்கு கொடுத்தார். என்ன அதிகாரம் அவர் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். மார்க் என்பவருடைய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 15வது வசனம், லூக்கா என்பவருடைய நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 1வது வசனம். இந்த 2 வசனங்களின் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். இயேசு, இந்த லூக்கா 9வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு தமது 12 சீடர்களையும் வரவழைத்து பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தரை சுகமாக்கவும் அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். மார்க் என்பது நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 14, 15வது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு 12 சீடரை தெரிந்து கொண்டு பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் அதிகாரம் உடையவர்களாக அவர்களை ஏற்படுத்தினார். இயேசு தம்முடைய சீடர்களை, தம்மை பின்தொடர்ந்து வருபவர்களை, தம்முடைய நாமத்தை விசுவாசிப்பவர்களை, தம்முடைய பிள்ளைகளை அவர்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கிறாராம்? பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தரை சுகமாக்கவும் அதிகாரம் கொடுக்கிறார் என்று நாம் தெய்வீக சுகம், பிசாசுகளை துரத்துவது என்பதை குறித்து அதிகமாக கேள்விப்படுகிறோம். பொதுவாக இதை பார்க்கும்போது பல்வேறு பாவ கட்டுகள், வியாதிகளின் பிடிகள், பிசாசின் பிடிகள் இருப்பவரை விடுதலை பண்ணக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் இந்த வேத மூலமாக கற்றுக்கொள்கிறோம். பாவத்திலே, சாபங்களிலே, பல்வேறு விதமான நெருக்குதல்களிலே, மன அழுத்தங்களிலே, உலக பிரகாரமான போராட்டங்களிலே ஈடுபட்டுகிற மக்களை அவருடைய போராட்டங்கள், அவருடைய நெருக்குதல்கள் இவற்றின் மத்தியிலிருந்து விடுவிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் வியாதிகளினாலே, நோய்களினாலே பாதிக்கப்பட்டிருப்பார்களே, ஆனால் அந்த நோய்களிலிருந்து அவர்களை விடுவிக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இறை மக்கள், கடவுளுடைய பிரதிநிதிகள், அவருடைய அம்பாசிடர்ஸ், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் நமக்கு ஆண்டவர் இரண்டாவது கொடுப்பது இந்த அதிகாரம். இன்று கூட உலகம் முழுவதும் இந்த கொரோனா என்கிற நோயினாலே பாதிக்கப்பட்டு அநேக மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேக மக்கள் துன்பத்தின் ஊடே, நெருக்குதல் ஊடே கடந்து செல்கிறதை, அநேக மக்கள் போராட்டத்தின் ஊடே கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கடவுளின் பிள்ளைகள் என்கிற, கடவுளின் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையிலே நாம் அவர்களுக்கு உதவி செய்ய அதிகாரம் உடையவர்களாக காணப்படுகிறோம். அவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்க, அவர்களை சந்திக்க, ஆறுதல் செலுத்த, ஒன்றுமில்லாதவர்களுக்கு அவருடைய தேவைகளை உதவி செய்ய ஆண்டவர் நம்மை பயன்படுத்த ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நெருக்குதல் இருக்கிறவர்கள், சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், இந்த சமுதாயத்திலே சுரண்டலுக்குள்ளான மக்கள், எல்லா மக்களுக்கும் விடுதலையையும் அவர்களுக்கு சுதந்திரத்தையும் அளிப்பதற்கு பிரதிநிதிகளாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து செயல்பட ஆண்டவர் என்று நம்மை அழைக்கிறார். மூன்றாவது பாருங்கள், இந்த இறை மக்கள் என்று சொல்லப்படுகிற கடவுளுடைய பிள்ளைகள், அம்பாசடர்ஸ், அவர்கள் கடவுளின் கட்டளையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு அரசர் இருப்பார்களானால் அவருடைய பிரதிநிதிகள், அம்பாசிடர்ஸ்க்கெல்லாம் ஒரு கட்டளை கொடுத்திருப்பார்கள். அந்த கட்டளைகளை அவர்கள் நிறைவேற்றியவர்களாக காணப்படுவார்கள் என்பது நமக்கு தெரியும். அதன் அடிப்படையிலே ஆண்டவர் கடவுளாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளை என்ன என்பதை தான் நாம் இங்கே வாசிக்க வருகிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் 18, 19, 20 இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் பார்ப்போமானால், அந்த அருமையான அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு இங்கே ஒரு கட்டளையை கொடுக்கிறார். யாருக்கு? அவருடைய மக்களுக்கு, இறை மக்களுக்கு, அவருடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகிற இந்த அம்பாசிடர்ஸ் என்று சொல்லப்படுகிற நமக்கு இந்த ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது தம்முடைய சீடர்களுக்கு அவர்கள் கொடுத்த கட்டளை என்ன கட்டளை? த கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படுகிற இந்த பெரிய ஒரு கட்டளையை நம்ம கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை? நீங்கள் எல்லாருக்கும், உலகமுக்கும் நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். சகல ஜாதிகளையும் என்னுடைய சீடர்களாக நீ மாற்ற வேண்டும். என்னை பின்தொடர்கிற மக்களாக, விசுவாசிகளாக நீங்கள் மாற்ற வேண்டும். அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அவர்கள் என்னுடைய கட்டளைகளை கை கொள்வதற்கு அவருக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நம்மை அவருடைய கட்டளை பெற்ற மக்களாக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த கட்டளை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கட்டளை நாம் நிறைவேற்றுகிறோமா? இன்று சுவிசேஷ ஊழியங்கள் தடைபட்டிருக்கிற நிலைமைகள், அநேக இடங்களிலே கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிற நிலைமைகள், இந்த கொள்ளை நோயின் காரணமாக இந்த சுவிசேஷ ஊழியங்கள் நடைபெறாத ஒரு நிலைமைகள், இப்படிப்பட்ட நிலைமைகளிலே இந்த கட்டளை பெற்ற மக்களாக நாம் என்ன முயற்சி செய்கிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் இந்த கட்டளைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை, நான் இந்த கட்டளை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். 3 காரியங்களை நாம் பார்த்தோம் இல்லையா? இறை மக்கள், கடவுளுடைய அம்பாசிடர்ஸ், அவருடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய நமக்கு முதலாவது பாருங்க, கடவுள் அவருடைய பிள்ளைகளாகவும் உரிமையை கொடுத்தார். இரண்டாவது, அவர் பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து மக்களை விடுவிக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது பாருங்கள், அவர் சுவிசேஷத்தை, கடவுளுடைய நற்செய்தியை மற்றவர்கள் சொல்லி ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதன் அடிப்படையிலே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக, அவருடைய இறை மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அவருடைய இறை மக்களாக வாழ்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல, அது மிகவும் கடினமான காரியமாகும். அதைத்தான் இன்று நாம் வாசிக்க இந்த கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதங்கள் 18வது அதிகாரத்திலே 21 முதல் 24வது வசனம் வரை எவ்விதமாகவெல்லாம் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக, இறை மக்களாக நாம் வாழ முடியும் என்பதை, அவரை அண்டிக் கொள்ள முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும் என்பதை தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் அங்கே சொல்லியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, இந்த இறை மக்களாக வாழ்பவர்களுக்கு, கடவுளுடைய பிரதிநிதிகளாக வாழ்பவருக்கு என்னென்ன சவால்கள், வாழ்வில் என்னென்ன கடினப்பாடுகள் இருக்கும், என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும், என்னென்ன போராட்டங்கள் இருக்கும் என்பதையும் அருமையாக 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனத்திலே பவுல் அங்க அருமையாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனங்களை வாசித்து நாம் கடந்து செல்ல ஆயத்தப்படுவோம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவனுடைய ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும், உபத்திரவங்களிலும், நெருக்கங்களிலும், இடுக்கண்களிலும், அடிகளிலும், காவல்களிலும், கலகங்களிலும், பிரயாசங்களிலும், கண் விழிப்புகளிலும், உபவாசங்களிலும், கற்பிலும், அறிவிலும், நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்த ஆவியிலும், மாயமற்ற அன்பிலும், சத்திய வசனத்திலும், திவ்ய பலத்திலும், நீதியாகிய வலதிடத்து பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும், கனத்திலும், கனவீரத்திலும், துர்க்கீர்த்தியிலும், நற்கீர்த்தியிலும், எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும், அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும்,
துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யத்துக்கு உள்ளாக்குகிறவர்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். பவுல் எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்க. அங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவருடைய இறை மக்களாக, நாம் கடவுளுடைய பிரதிநிதிகளாக வாழ வேண்டுமானால் எப்படிப்பட்ட கஷ்டங்களை, எப்படிப்பட்ட பாடுகளை, எப்படிப்பட்ட அவமானங்களை, எப்படிப்பட்ட துர்கீர்த்திகளை எல்லாம் நாம் சந்திக்க நேரிடும். அவற்றின் மத்தியிலும் மனரமியமாக நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம், நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உண்மையாகவே நம் மூலமாக மகிமைப்படுவார், நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார், நம்மை காத்துக் கொள்வார். அவருடைய பரிசுத்தத்திலே அவருடைய பிள்ளைகளாக நம்மை காத்துக் கொள்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. நாம் அவருக்கு அர்ப்பணிக்க நம்மை ஒருபடுவோம். ஒரு சிறிய கவி மூலமாக நாம் அவருக்கு நம்மை நாமே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். கண்களை நாம் மூடுவோம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா அற்புதநாதாவும் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரேனையும் தத்தம் செய்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகளாவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை இறை மக்கள் என்று சொல்லி உம்முடைய பிரதிநிதிகளாக ஆண்டவரே, உம்முடைய தூதுவர்களாக நீர் தேர்ந்தெடுத்து நாங்கள் நன்றி செல்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் ஆங்காங்கே நாங்கள் தங்கி இருக்கிற இடங்களிலே, பணியாற்றுகிற இடங்களிலே, இறை மக்கள் என்ற பெயரிலே உம்முடைய பிரதிநிதிகளாக, உம்முடைய தூதுவர்களாக செயலாற்ற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகவும் உரிமையை பெற்றவர்களாக, சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்கும் அதிகாரத்தை பெற்றவர்களாக, உம்முடைய நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றும் கட்டளையை பெற்றவர்களாக நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படும். இந்த ஊழியத்துக்கு, கனமுள்ள ஊழியத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த வசனத்தை கேட்ட நாம் அனைவரும் நாம் ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நான் வாசிக்கிறேன். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாள்களை கொண்டாடுகிற அன்பர்களின் பெயர்களை நான் வாசிக்கிறேன். வரும் 19ஆம் தேதி திருமதி தங்க கருணாவதி எமி, திரு ஆர் ஜஸ்டின். வரும் 22ஆம் தேதி செல்வன் எஸ் சாம் ஆப்ரகாம், சன் ஆஃப் மிஸ்டர் ஏ சாத்ராக் ஜெயசேகரன். செல்வி சாரா ஜெரின் ரியா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் நவீன் ராஜ்குமார். வரும் 23ஆம் தேதி திருமதி ஜி வசந்தா மேரி வின்சென்ட் வாசன், திரு எஸ் சார்லஸ் சாலமோன், திரு டி டபிள்யூ தினகர் செல்வராஜ். வரும் 24ஆம் தேதி
செல்வியே இவாஞ்சலின் எஸ்தர் ராணி, டாக்டர் ஆஃப் சரியன் ஆல்பர்ட் ஞானராஜ். வரும் 25ஆம் தேதி செல்வியே பியூலா ரோஸ்லின், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் அமிர்தராஜ் ஜோசப். செல்வி ஜே ஜெர்லின் ஹென்சி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் பி ஜபசிங் செல்வி. பிறந்தநாள் கொண்டாடுகிற அன்பர்களை ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயராலே வாழ்த்துகிறோம். திருமண அறிக்கை. நமது சபையின் அங்கத்தினரான ரெவரண்ட் எஸ் ஜே டி தர்மராஜ், திருமதி ஜே ஜெனட் ஜெசிலி அவர்களின் குமாரன் ரெவரண்ட் டீகன் டி சைமன் சாமுவேல் என்பவரும், சிஎஸ்ஐ கடலூர் பாஸ்ரேட் தூய யோவான் ஆலயத்தின் அங்கத்தினரான ஜே பிரசாத் சாமுவேல், திருமதி இ ஷீலா அவர்களின் குமாரத்தி மிஸ் பி ஆனி ஜெயபிரிதி அவர்களும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இவ்விருவரையும் கிறிஸ்தவ பரிசுத்த திருமணத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமோ தடையோ உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை எழுத்தின் மூலம் திருச்சபையின் போதகருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. பிறந்த நாளை கொண்டாடிய அன்பர்களுக்காகவும் திருமணத்திலே இணைக்கப்படுகிற போகிற அருமையான பிள்ளைகளுக்காகவும் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான பிள்ளைகளை உடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கடந்த காலங்களிலே அருமையான பிள்ளைகளுக்கு போதுமான ஆண்டவராக இருந்து வழிநடத்தி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த சுகம், பலன், ஜீவன், உணவு, உடை, உறைவிடம், உறவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பிள்ளைகள் இன்னொரு ஆண்டை காணக்கூடிய வாய்ப்பை நீ கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடும் போது ஆண்டவரே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே மகிழவும் திருச்சபையிலே மகிழவும் அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று இப்படி சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அருமையான பிள்ளைகளுக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அன்புள்ள தந்தையே, திருமணத்திலே இணைக்கப்பட போகிற அருமையான மணமகன் மணமகளே இந்த கருத்திலே நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவ பரிசுத்த திருமணம் என்பது ஆண்டவரே உடைய திருச்சபை குடும்பத்தின் அங்கமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட அங்கத்திலே ஆண்டவரே அருமையான இந்த பிள்ளைகளுடைய திருமணத்தின் வாயிலாக இவர்களையும் குடும்பமாக இணைக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருமண வீட்டாரை நீர் ஆசீர்வதியும், அதற்கான பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, திருமண ஆராதனை நீ ஆசீர்வதித்து கொடுத்துள்ளோம். திருச்சபையில் அங்கமாகி நாமத்துக்கு மகிமையாக குடும்பமாக ஜீவிக்க வந்நாட்களை நீ கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காணொளி காட்சி வழிபாட்டை நாம் நடத்துவதற்கு நமக்கு உறுதுணையாயிருந்து உதவி செய்கிற அருமையான சகோதரர் சாம்சன் கிறிஸ்தாஸ் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமல்ல, பாடல்களிலே நமக்கு உதவியாய் இருந்து வழிநடத்துகிற நம்ம பாடகர் குழு தலைவர் திரு பி எச் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த ஆராதனை ஒழுங்கு முறைகளிலே இந்த காணொலி செய்தியை நாம் ஒளிபெறுவதற்கு உதவி செய்து வருகிற திரு பால் டேனியல் அவர்களுக்கும், நமது ஆலய பணியாளர் திரு அன்பு ஞானசேகர் குணசேகர் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. முடிவு பாடலாக நாம் அனைவரும் ஆங்காங்கே நாம் இருக்கிற இடங்களிலே கீர்த்தனைகள் 224வது பாடலை நாம் பாடுவோம். தாசரே தரணியே அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கீர்த்தனைகள் 224வது பாடல். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை
சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரே வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரே வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பாட்சமாக உதவி செய்வோம். பசியற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பாட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை மீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை மீசரை நாம் உயர்த்திடுவோம். ஒருக்கமான கஷ்டத்துக்குள், நிஷ்டூரத்துக்குள், படுகொலைக்குள் விழுந்தவரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் எல்லாம் ஆண்டவரே, அருமையான இந்த ஆராதனை வேலைக்காக நாங்கள் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்தது, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாட, மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க, உடைய வேத வசனங்களை வாசிக்க, அவற்றை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே, திருச்சபையின் வாழ்விலே, திருச்சபையின் குடும்பங்களின் வாழ்விலே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், ஆசீர்வாதங்களுக்காகவும், கிருபைகளுக்காகவும் கோடா கோடியாய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தியது, உடைய நாமம் மகிமைப்பட எங்களை கருவியாக நீர் பயன்படுத்தி நீர் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காணொலி காட்சி ஆராதனையை நடத்துவதற்கு உதவி செய்த அருமையான உள்ளங்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஆயருக்காக, ஆயர் அவர்களின் குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். அருமையான குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும். ஆயர் மற்றவருடைய குடும்பத்தாருக்கு நல்ல சுகம், பலன், ஜீவனை கொடுத்து வழியெடுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தோடு பலவீனங்கள், சுகவீனங்கள் நீங்கி நாமத்தை மகிமைப்படுத்த திருச்சபையின் மக்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்க தொடர்ந்து அருமையான குடும்பத்தாரை நீ வழியெடுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பொறுப்பாளர்கள், செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்கள், ஐக்கிய சங்கங்களின் பொறுப்பாளர்கள் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே ஃபெல்லோஷிப்பைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபை குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களிலே மகிமைப்படுகிறவரே, குடும்பத்தை அமைத்து அதை ஆசீர்வதித்தவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போதுமான ஆண்டவராக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, கொரோனா என்னும் கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு நிலையற்ற தன்மையோடும் பயத்தோடும் கலக்கத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, திருச்சபையின் மக்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும்
ஆறுதலை நீர் கொடும் ஆண்டவரே, ஒரு விடுதலை நீர் கொடும், பயங்களை நீர் நீக்கி போடும். ஒரு நாட்களிலே இதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல, அகில உலகத்துக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக மக்கள் தங்கள் அருமையானவர்களை இழந்து ஆண்டவரே, தங்கள் உடைமைகளை இழந்து, தங்கள் வருமானங்களை இழந்து, தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அன்றாட தேவைக்கு ஒன்றுமில்லாமல் ஏங்கி தவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உணவுக்காக ஏங்கி தவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மருத்துவ சிகிச்சை எடுக்க முடியாத அளவிலே தடைகளின் மத்தியிலே வாழ்கிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். மன நெருக்கங்கள், மன அழுத்தங்கள், இவைகளோடு ஆண்டவரே தங்கள் வாழ்நாளை செலவு செய்கிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, கொரோனா தடுப்பு பணியிலே ஈடுபடுகிற மக்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயின் தாக்கத்துக்கு உள்ளாக கடந்து சென்று அந்த மக்களுக்கு சிகிச்சை அளிக்கிற ஆண்டவரே பணியாளர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மற்றும் அரசு பணியாளர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து நற்சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வர நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் உடைய பிள்ளைகளாக, இறை மக்களாக, உடைய பிரதிநிதிகளாக ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையை இந்த தேசத்துக்கு, உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேராயருக்காக, திருச்சபையின் அலுவலர்களுக்காக, ஆண்டவரே அகில உலக திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். வர நாட்களிலே ஆண்டவரே, திருச்சபை ஆண்டவரே வாழ்விலே மலர்ச்சி ஏற்பட உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆலயங்கள் திறக்கப்பட, ஆராதனைகள் கொண்டு வரப்பட, இழந்து போன எல்லா காரியங்களையும் திருச்சபை மக்கள் மீட்டுக்கொள்ள நீ உதவி செய்ய வேண்டும் என்று நம்முடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மழைக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்திலே மழைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். இயற்கையை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகமாக நடைபெறுகிற ஊழியங்களே ஆசீர்வதியும். ஊழியங்களுக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் எடுத்து போட்டு வர நாட்களிலே ஆண்டவரே ஊழியங்கள் உடைய நற்செய்தி பணி சிறப்பாக நடைபெற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே நல்ல பலத்தையும் ஆண்டவரே நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மக்கள் நன்மைக்காக அவர்கள் பாடுபட நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே எங்கள் மத்தியிலே இருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு இரும். ஆண்டவரே, ஆங்காங்கே வீடுகளிலே ஆராதிக்கிற எல்லா மக்களையும் உடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் வரநாட்களிலே நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக விடுதலையின் வாழ்வோடு உமை ஆலயங்களிலே ஆராதிக்கக்கூடிய நாட்களை கொடுத்து நீ வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து நன்றியின் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழியிடத்திலும் தேற்றரவும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆயோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு புறப்பட்டு செல்வோமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நேசமாய் இயேசுவை கூறுவோம். அவர்
தரணியை அன்பாய் இயேசுவை